பிரைஸ் அலார்ட். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஆகா 2ஆம் அதிகாரம் வசனம் 9. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். இந்த கனமான வார்த்தை குறித்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்ககிட்ட மிகப்பெரிய ப்ராமிஸ் பண்றாங்க. என்னன்னா, எல்லாருக்குமே கடந்த கால கசப்புகள் ஒன்று இருக்கும். எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, "அதையே நான் உன் வாழ்க்கையில அனுமதிச்சேன்னா, நான் உனக்கு பிற்பாடு கொடுக்க போற மகிமை பெரிதா இருக்கும். அதனால தான் அந்த காரியத்தை நான் உனக்கு அனுமதிச்சேன்னு" சொல்றாங்க. நெறைய தடவை நீங்க கண்ணீர் விட்டுருக்கலாம். நெறைய தடவை நீங்க தனியா உட்காந்து யோசிச்சீங்க. "எனக்கு ஏன் இந்த மாரி வாழ்க்கை ஏசப்பா குடுத்தாங்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி நீங்க அநேக டைம்ல தனியா உட்காந்து யோசிச்ச காரியங்கள் உண்டு. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, "நான் ஏன் உனக்கு அத அனுமதிச்சேன்னா, நான் உனக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் மிகவும் பெரிதா இருக்க போகுது. நான் உனக்கு இட்டர்னல் பீஸ் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. நித்திய சமாதானத்த உனக்கு நான் தரப்போறேன்னு சொல்றாரு. இவ்வளோ நாள் நீங்க இழந்த யாவையும் ரெட்டிப்பா பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வீடு இடிஞ்சு போச்சு அப்படின்னா, நம்ம மறுபடியும் கட்டும்போது அதை எப்படி நம்ம பார்த்து பார்த்து கட்டுவோம். அதே போல தான் நம்ம வாழ்க்கையும். இப்ப நம்ம வாழ்க்கையில சில கசப்பான காரியங்கள் நடந்துருச்சா, பரவால்ல. ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அதிலிருந்து நம்ம உருவாக்கி நம்மள அந்த காரியத்துல நிக்க வைப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் அசைக்கப்பட மாட்டோம். அஸ்திபாரத்த ஸ்ட்ராங்கா போட்டுருவாரு ஏசப்பா. அதனால தான் இந்த மாரி சில கசப்பான அனுபவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில வருது. அதனால நீங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. தன்னுடைய பிள்ளைகள ஏசப்பா ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படும்போது அவரும் கூட சேர்ந்து கஷ்டம் தான் படுவாரே தவிர்த்து அவர் சந்தோஷமா இருக்க மாட்டாரு. அதனால ஏசப்பா சொல்றாங்க, "உன் வாழ்க்கையில நடந்த சில கசப்பான அனுபவங்கள் எனக்கு தெரியும். நான் அதை ஏன் அனுமதிச்சேன்னா, உனக்கு நான் குடுக்க போற பிற்பாடு மகிமை பெரிதா இருக்கும். அதனால தான் அந்த காரியத்தை உன் வாழ்க்கையில அனுமதிச்சேன்" அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பா உங்களுக்கு நிரந்தர சமாதானத்தை கொடுக்க போறாங்க. இப்ப நீங்க சமாதானம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, "அந்த பாடுகள் முடிஞ்சிருச்சு. நான் உனக்கு நித்திய சமாதானத்தை கொடுத்து உன்னுடைய காரியத்தை நான் மகிமையா செயல்படுத்துவேன்" அப்படின்னு இந்த நாள்ல ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. இனிமே எதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகளுடைய முந்தின காரியத்தை பார்க்கலாம் அவங்களுடைய பிந்தின காரியத்தை நீங்க ஆசீர்வதித்திட்டீங்க. அவங்க இழந்த யாவையும் ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டாங்க ஏசப்பா. இதுவரைக்கும் அனுபவிச்ச துக்கம், நிந்தை, அவமானம் எல்லாமே மாறி போய் நித்திய சமாதானத்தினால நித்திய மகிமையினால அவங்கள நிரப்பிட்டீங்க. அதற்காக உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. அவங்க என்னைக்குமே சந்தோஷத்தை மாத்திரம் தான் அனுபவிக்கணும் ஏசப்பா. இது வரைக்கும் இழந்த யாவையும் அவங்களுக்கு நீங்க 7 மடங்கு திருப்பி கொடுத்துட்டீங்க. அதற்காக உம்மை துதிக்கிறேன். தாழ்த்துற வெறுமையாக்குறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.